ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நமக்கு ஆப்ஷன்ஸ் பற்றின அறிவு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அதில் முக்கியமாக ஆப்ஷன்ஸ் கணக்கீடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கணக்கீடு அதனுடைய தன்மை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து முழுக்க கணக்கீடு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். அப்போ நேற்றைய தினம் நம்ம கணக்கீடு பண்ணின லெவல்ஸில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவலோடு நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்னென்ன தகவல்கள் இங்கே கிடச்சிருக்கு, என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,980 அப்படிங்கிற டேட்டாவோட தொடங்கியிருக்கு. அதாவது நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஹை அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட் வந்துட்டு ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க. ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் மேலே ட்ரேட் நடந்திருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே ஒரு 100 புள்ளிகள் போயிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு முரண்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சாச்சு. அப்போது இந்த இடங்கள் இங்கே வந்து நம்ம வந்து காலையில் வந்துட்டு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சர், கேஷில் வந்துட்டு ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க ஸ்பாட்டில். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பதிவு கொடுத்துருக்கோம். நிஃப்டி ஸ்பாட் ஓப்பன் கீழ், நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு அருகே. அப்போ முரண்பாடு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் மல்டிபிள் ஹெட்ஜ், அதாவது ஆப்ஷன் அட்டவணையில் நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்குது. அப்போ கால் ஓப்பன் மேல் ஹை பிரேக் செய்தால் மட்டுமே சந்தை மேல் நோக்கி செல்லும், இல்லையில் சைட்வே ஆர் ரிவர்ஸ். இந்த 2 பாயிண்ட்டு நம்ம கொடுத்தாருக்கு. அடுத்தது பாருங்கள், 10:02க்கு நமக்கு வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் 24,850 கால் புட்டை வந்து நம்ம பேஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடிஎம் இந்த 24,850 புட்டும் 25,000 காலும் மீட் பண்ணியிருக்கு. இந்த மீட் பண்ணும்போது நமக்கு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூம்னா இங்கே நம்ம வந்து ஒரு முந்தைய ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். ஓடிஎம் ஆப்ஷன் யாருடையது அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுடைய வேல்யூ அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ தான் புட் ஆப்ஷனுடைய வேல்யூ. அப்போ கால் கட்ட டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது யார் கட்ட இருக்கும்? புட்டு கட்ட தான் இருக்கும், புட் ஆப்ஷன் கட்ட தான் இருக்கும். அப்போ இதோட விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது கால் செல்லர் அண்டு புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். அப்போ கால் செல்லருக்கு என்ன ஆகணும்? ஒரு பொருள் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி மார்க்கெட் கால் செல்லருக்கு கீழே வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ கால் செல்லர் கட்ட டைம் வேல்யூ இருக்குன்னாச்சு. அப்போ என்னாச்சு? கால் செல்லர் ஃபுல்லாக டாமினேட் பண்ணால் மல்டிபிள் ஹெட்ஜோடு இருக்கிறாங்க. அப்போ மல்டிபிள் ஹெட்ஜோடு இருந்து உங்களுக்கு வந்துட்டு கால் சைட் டைம் வேல்யூ இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே தான் வரும். அப்போ அதை தான் இங்கே வந்து நம்ம பதிவாக கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் ஹெட்ஜ் கால் சைடு, கால் ஓப்பன் மேல் இருக்குது. அதுக்கு வந்துட்டு அது இதோட குறிப்பாக நம்ம கொடுத்துருக்குற பாருங்கள். 10 நாளுக்கு கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் புட் சைடு ஓப்பனுக்கு மேல் இருந்தால் ஒரு இம்பேக்ட், இல்லையேல் ஒரு இம்பேக்ட். ஐடிஎம் கால் ஓப்பன் மேல் இருந்தால் சந்தை மேல் நோக்கி செல்லும், இல்லையேல் சந்தை இறங்க வாய்ப்பாக அமையும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தையில் நீங்கள் பார்க்குற விதத்தை நம்ம வந்துட்டு என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்ட்டு இங்கே பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. இதெல்லாம் பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மார்க்கெட்டில் அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் பொதுவாகவே வீடியோஸ் வெளிப்படையாக போட்டிங்க, இதில் என்ன நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. நீங்களே சுயமாக நீங்கள் தொடராய்வு செஞ்சும் கூட கற்றுக்கலாம். ஆனால் அங்கங்கே மார்க்கெட்டில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அது வந்துட்டு ஒரு கடல் மாதிரி. அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம பார்த்து கற்றுக்கணும். அந்த பாயிண்ட்ஸை மார்க்கெட்டில் எப்பெல்லாம் அமையுதோ அதை வந்து நம்ம உங்களுக்கு அந்த டயத்தில் அதை காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதற்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது. இதை வீடியோஸோ நீங்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் சுயமாக ஆய்வு பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது அந்தந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லும் போது தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதனால தான் பயிற்சிக்கான நம்ம வந்துட்டு என்னென்ன குறிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கேன். மீட்டிங் பாயிண்ட்டை பாருங்கள். நமக்கு 10 மணிக்கு 24,900 கால் புட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 104 ரூபா இருக்காங்க. இதே உங்களுக்கு பிரேக் ஈவன் கான்செப்ட் பாருங்கள். இப்போ இதோட பிரேக் ஈவன் கான்செப்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்க. 211 + 46 அப்போ எவ்வளோ ஆச்சு? நமக்கு ரவுண்ட் அப் பண்ணால் நமக்கு இது ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். அப்போ 261, அப்போது 257. அப்போ 257 டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும்?
ஒரு 128 ரூபாய் வரும். அப்போ இந்த 128 அப்படிங்கிறது தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வச்சுருப்போம். ஆனால் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் என்ன வருது, நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் மீட் பண்ணணும். அப்போ அந்த மீட் பண்ணுறது தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். அப்போ என்ன அதை காமனாக நம்ம என்ன பண்ணோம், 750 பேஸ் பண்ணி நேற்று 104 118. அப்போ இதுவும் அதே தானே பண்ணுறீங்க அப்படின்னா இது நியர்பை இருக்கிறனால இது வந்துட்டு நியர்பை அட் த மணினால இது கால்குலேஷன் கரெக்ட். ஆனால் நம்ம ரொம்ப வைடுக்கு போயிட்டோம்னா ப்ரைஸ் மாறிடும், ஆவரேஜ் ப்ரைஸ் மாறிடும். அப்போ அது ஆவரேஜ் இங்கே கான்செப்ட் கிடையாது. அப்போ 104 118 222 டிவைட் பை 2 போட்டால் 111. அப்போ இதுதான் கான்செப்ட் 111. அப்போ 111க்கு கீழே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், 24,900 இந்த 102க்கு 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி செல்லர் வந்து இங்கே பயப்படலை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள் 24,800 பேஸ்டு 850 பாருங்கள், 24,850 இவங்க 106 104. அடுத்தது 24,800 103 102 ரூபாய். இதே 24,750 99 ரூபா. இதெல்லாமே நமக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே புரிச்சுக்கணும். ஒரே ப்ரைஸில் 2 பேர் சந்திக்கிறது இங்கே தான் சந்திப்பாங்க. இது ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 24,736 இருக்குது. அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது, 24,750 இருக்குது. ஸோ இதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம நேற்றைய தினம் 24,750 பேஸ் பண்ணும்போது பாருங்கள், இது 222 ரூபா. அப்போ 24,750 ப்ளஸ் 222 அப்போ எவ்வளோ வரும், 24,972 அப்படிங்கிற டேட்டா வரும். அதே இந்த பக்கம் 222 மைனஸ் பண்ணால் நமக்கு 24,522 28 528 இப்போ பேசுகிறீங்களா. இன்றைக்கி எக்ஸாக்ட் ஹை பாருங்கள், மார்க்கெட்டோட ஹை பாருங்கள் 24,950. அப்போது நம்மளுடைய கணக்கீடு எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது அப்படிங்கிறத இங்கே முக்கியம். இங்கே இதோட ஹை இதோட லோ, இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபா. 24,950 ப்ளஸ் 24 அப்போ என்னாச்சு 24,974 பார்த்தீங்களா எக்ஸாக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கால் செல்லர் பேனிக் பிளேஸ் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னு போடுறோம். கணக்கு நம்ம முன்னாடியே போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ராடல் லெவல்னு போடுறோம். இப்போ இந்த ஸ்ட்ராடல் லெவலில் தான் மார்க்கெட். அப்போ இந்த ரிவர்ஸ் ஏரியா அப்படிங்கிறது எங்கெல்லாம் திரும்பினா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளால் கணக்கீடு போட முடியுமா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஐடிஎம் கிராஸ் படி நம்ம கணக்கீடு. இங்கே பாருங்கள் 24,750 காலுக்கு நம்ம முன்னாடியே கணக்கீடு போட்டாச்சு. 24,750 இந்த ரேட் இருக்கணும், 800 இந்த ரேட் இருக்கணும், 850 இந்த ரேட் இருக்கணும், 900 இந்த ரேட் இருக்கணும். இந்த 170 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லரில் ஒரு பேனிக் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் 750 புட்டோட எஸ்டர்டே ஹை, இது 750 காலோடைய எஸ்டர்டே லோ. இன்றைக்கி என்ன மாதிரி டிசிப்ளினாக அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பாருங்கள் 24,900க்கு 198 ரூபாயும் ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அந்த 198க்கு கீழே வந்ததுக்கப்புறம் இவங்க 198க்கு மேலேயே போகலை. அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏடி மீட்டிங் பை 111லேருந்து 103 வந்துட்டாங்க. அப்போ பேஸ்டு இங்கே என்ன முடிஞ்சிருச்சு, 200 ரூபாய் கீழே வந்ததுமே இவன் நம்பிக்கை விட்டுட்டான். 24,900 நிப்பாட்டக்கூடிய தருணத்தை இவன் இழக்கிறான். ஏன்னா நமக்கு என்னது, இது +50 +100 +150 +200. அப்போ மார்க்கெட் வந்துட்டு +150 பாயிண்ட்டுங்கிற கான்செப்டே இங்கே மிஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஐடிஎம் 150. அப்போ இந்த ஐடிஎம் 150 இவங்க கட் ஆஃப் ஆகிறாங்க. பாருங்கள் ஐடிஎம் 50. அப்போ என்னது, இது 800, இது வந்துட்டு ஐடிஎம் 100 850, இது வந்துட்டு ஐடிஎம் 150 900. இது அடுத்து நம்ம போடல 950 போடலாம், போட்டிருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்டிருக்கலாம். அப்போ இதை பேஸ் பண்ணாலே உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எப்படி மதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 170ங்கிறத ஒரு செல்லிங் இதை கொடுத்துருந்தோம். அந்த 170 என்ன டிசிப்ளின்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம வரைபடம், உங்களுக்கு வரைபடத்தில் நம்ம இது குறிக்கல, நம்ம போட்டிருக்கிற இடத்துல நம்ம என்ன விலை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் அதை மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து பாருங்கள் 24,750 புட்டுக்கு 24,750 கால் நேற்றையிலோ 49, அங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மீண்டும் 111 வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற கால்குலேஷன்ஸே உள்ள இதில் போட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், மார்க்கெட்டோட அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ 24,650 பாருங்கள், 24,750 தான் 800 850 900, இது 280 ரூபா 320 ரூபா வந்துட்டு 650 புட்டோட எஸ்டர்டே ஹை.
இப்போ இங்கே பாயிண்ட் அவுட் பாருங்கள் 219 அப்படிங்கிற பாயிண்ட் அவுட் நம்ம கொடுத்துருந்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் 24,650க்கு காலுக்கு. இன்றைக்கி பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு 219 அண்டு இதெல்லாம் 900. அப்போ பேஸ்டு பாருங்கள் இங்கே நிற்கவே இல்லை. சப்போஸ் இங்கே நின்றுருந்தாங்க அப்படின்னா இது பிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். இதெல்லாமே நமக்கு தெரியணும், அனுபவமாக இது தெரியணும். அப்போ நம்மளுக்கு அங்கே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கால் சைட் டைம் வேல்யூம் இருக்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஸ்பாட் வந்துட்டு ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க, அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும், மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ் பண்ணலாம். அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி விலை மதிப்புகள் அப்படிங்கிறது இங்கே முன்கூட்டியே நமக்கு தெரியும், அதை அங்கே மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்து பாருங்கள் 850 புட்டுக்கு 850 புட்டுக்கு நம்ம இதே மாதிரி கொடுத்தது தான். நம்ம பாருங்கள் 750 700 650 600 வரும்போது என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு முதல்ல நம்ம போட்டாச்சு. அந்த டேட்டாவையும் அதே மாதிரி மதிப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ 850 வரும்போது 111 காமன் ஏடிஎம் உங்களுக்கு தெரியுங்களா. அப்போ 850 புட்டு வந்து ரொம்ப நேரமாக பாருங்கள் அந்த 111 எவ்வளவு தூரம், அதாவது எந்த ப்ரைஸில் வேணாலும் அது வந்துட்டு சைடுவே கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த 111 கொடுத்துருக்காங்க, இது காமன் ஏடிஎம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 850 காலும் 850 போட்டு 111க்கு தான் மீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 850 கால் புட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்கள் 180 + 62. அப்போ என்னாச்சு 242. அப்போது நமக்கு 121ங்கிறது தான் நமக்கு பேஸ்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போது இங்கே நமக்கு எவ்வளவு தூரம் 111 அப்படிங்கிற லெவலில் நமக்கு மதிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் 120 கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் இல்லை. ஆனால் இவங்க எங்கே மீட் பண்ண போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு இதை முன்னாடியே தெரியுமே. அப்போ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்டடாக இருக்கணும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்க. அடுத்தது 950, அதை நம்ம சொன்ன மாதிரி தான். இவங்க 2 பேரும் 111க்கு தான் சந்திப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். கால் வந்து பாருங்கள் 111, புட்டோட லோ வந்து 97. அப்போ என்ன ஆயிடுச்சு, 100 ரூபாய்க்கு மீட்டிங் பாயிண்ட் காலையில் இருந்திருக்காங்க. அப்போது இந்த 111க்கு மேலே இந்த 950 புட்டுக்கு நம்ம கொடுக்குற காரணம் 24,750 + 222 அப்படிங்கும்போது 24,950. அப்போ 950 புட் அண்ட் கால் தான் டிஃபென்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இவங்க டிஃபெண்டராக இருப்பாங்க. அடுத்தது அதை தாண்டினா தான் பிரேக் அவுட் ஆகிட்டு போக முடியும். அப்போ இவங்களே இங்கே தடுத்து 950 புட்டு இவங்களோட ஹைக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் எப்படி மேலே போக முடியும். அப்போ அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த 950 புட்டுக்கு பாருங்கள், நான் வந்துட்டு நேற்றைய தினம் வந்துட்டு ஆப்பனண்ட்டோட ஹை பிரேக் அவுட் இது கொடுத்துருந்தோமா. இது ஒன்றும் இல்லை, 24,950 காலோட ஹை போட்டிருக்கேன். அடுத்து 900 கால். இது மாறுமே, மார்க்கெட் மேலே போயிருந்தால் இது மாறுமேனா கண்டிப்பாக மாறும். அப்போ ஓப்பன் ஹை போட்டிருக்கிற வரை மாறாதல்ல, ஓப்பன் ஹை உடச்சா தானே மாறும். அப்போ உடச்சதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க, உடையாத வரை இது தானே லெவல் நமக்கு. அப்போ அதெல்லாம் போட்டிருந்தாலே தெரியும். பாருங்கள் 24,900 காலோடது 140, அடுத்து 24,850 காலோடது 180, அதே மாதிரி 24,800 காலோடது 290, சாரி 209. இது எல்லாமே எவ்வளோ மதிச்சிருக்காங்க. சும்மா இது வேறு எந்த கால்குலேஷனும் போடல, ஐடிஎம் கிராஸ் எல்லாம் போடாமல் இது ஒன்லி ஆப்பனண்ட்டோட ஹையை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. அப்போ இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ டிசிப்ளினாக அந்தந்த இடத்துல நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ 24,750 நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக், இன்றைக்கும் அதே தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று வந்து பாருங்கள் புட்டு வந்து அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட் அதிகம், 14 புள்ளி. அப்போ என்ன அர்த்தம், 24,734 முடிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் புட் 94, கால் 103. அப்போ என்ன அர்த்தம், 24,760 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நேற்றை விட மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்காங்க, ஆனால் ப்ரீமியம் மைனஸில் இருக்குது. இது என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ், நம்மளுக்கு பேஷன் டெட் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித்தியாசம்தான் முக்கியமே தவிர விலை முக்கியம் இல்லை. அப்போ நேற்றைய தினத்தில் இவங்க என்ன விலையோ அந்த விலைக்கு கீழே தான் ரெண்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அதான் இதுதான் டிகே, ஆப்ஷன் டிகே பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 700 கால் 700 புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மீட் பண்ணலை. ஏன் மீட் பண்ணலன்னா மார்க்கெட் 700 வரல, அதனால் 700 வந்து பலமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் 700 கால் பலமாக அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது இதை முதல்ல புரிந்து கொள்ளணும்.
இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது பலம் பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட் லைவில் நீங்கள் வந்துட்டு அதை ஏன் இந்த இடத்துல திரும்பினாங்க, ஏன் இந்த இடத்துல திரும்பலை, நம் சிம்பிளாக அந்த கால்குலேஷன்ஸ் இருந்தாலே போதும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாட்டு எல்லையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பாரு, 700 புட்டோட ஹைக்கு மேலே காலோட லோ இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு நாளை தினம் வந்துட்டு ஓப்பன் லோ கொடுத்தாலே மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் இங்கே 2 பேர் டிகேன்னு என்ன ஆகும், 700 வந்துட்டால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கிடையாது. அதனால் மார்க்கெட்டில் நீங்கள் அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க, நேற்று இதுன்னு பார்த்தீங்கன்னா 24,600 கால் புட்டு ஸ்ட்ரேடெல்லாம் நேற்று முடிச்சுருந்தாங்க. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 24,900 கால் 24,800 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 25,000 கால் 24,800 கால் 24,700 புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. 24,900 புட்ருக்கேன். இப்போ இங்கே நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட்டோட இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,900 கால் 24,800 புட்டோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,850 இருக்காங்க. இப்போது மார்க்கெட் நாளைக்கு ஏதாச்சும் சப்போஸ் ஓப்பன் லோ, அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே லோ பெருசாக போக முடியல அப்படின்னா இதோட ஸ்பார்க் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் வர 24,850 மட்டும் கொண்டு வரக்க ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவங்களோட பேஸ்டு என்ன, ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே முடிஞ்சிருக்காங்க, 24,800 கீழே வந்துட்டாங்க, முடிஞ்சிட்டாங்க. ஆனாலும் நமக்கு வந்துட்டு இதே நாளை தினம் ஒரு கேப் டவுன் கிடைக்குமானா அதுவும் கிடைக்கலாம், சான்ஸ் இருக்கா இல்லைன்னா அதை சொல்லல. ஆனால் இங்கே பேஸ்டு என்னென்னா மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது கேப் டவுனும் கிடைக்கலாம், ஃப்ளாட் ஓப்பன் கிடச்சி சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கக்கூடியதும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டால் மார்க்கெட் என்ன பண்ணிடுவாங்க, மீண்டும் 24,850 நோக்கி வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்றைய லோக்கு கீழே தான் வர்த்தகமாகறாங்க அப்படின்னா மார்க்கெட் 24,600 நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா நேற்றைய தினத்தில் அவங்க தான் அதிகமான டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக்காகவும் இருந்தாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,800 கால் புட் ஸ்ட்ரேடலாக இருக்காங்க, மார்க்கெட் கீழே வந்திருக்கிறாங்க. அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்து 24,900 கால் 900 புட் இருக்காங்க, 24,850 கால் 25,000 கால் 25,000 புட் இருக்காங்க. அப்போது 28,000க்கு கீழே 24,800க்கு கீழே 28,000 மணிக்கு சொல்லும் 24,800க்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் ஓப்பன் ஹை அப்படின்னு அமைஞ்சதுன்னா கீழே போகிறக்குண்டான வாய்ப்பாக மாறிட்டுருக்கும். அப்படி ஏதாச்சும் மிஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்ததுன்னா 800க்கு மேலே மார்க்கெட் 24,800க்கு மேலே வந்து உட்கார்றக்கு பார்ப்பாங்க. இதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆப்ஷன் செயின் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பார்ப்பதற்காக. இப்போ 24,800 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது பில்ட் ஆகலை, 24,500 தான் இருக்கிறாங்க. அப்போது கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஹை அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடாது. ஓப்பன் ஹை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் டு லோ லெக் தானே அதிகமாக இருக்கணும். சப்போஸ் ஓப்பன் ஹை இல்லாமல் சப்போஸ் ஓப்பனுக்கு மேலே வந்துட்டும் திருப்பி கீழே போகக்கூடாது. அதாவது சற்று மார்க்கெட் திடீர்னு இப்படி மேலே வராங்க, திடீர்னு மேலே வந்துட்டும் கூட இப்படி போகக்கூடாது. இது பேஸ்டாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இந்த பில்ட் ஆனதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகிட்டாலே நமக்கு வந்துட்டு செல்லர்ஸ் உள்ளே எட்டி பார்த்துருக்க அர்த்தம். செல்லர்ஸ்க்கு சாதகம் அப்படின்னா ஓப்பன் ஹை, அதாவது மார்க்கெட்டும் ஓப்பன் ஹை, இந்த கால ஆப்ஷனும் ஓப்பன் ஹை இருந்ததுன்னா செல்லர்ஸ்க்கு கொண்டாட்டமாக இருக்கும். நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதனால் ஆப்ஷன்ஸ் கணக்கை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது பேஸ்டு இது பண்ணுங்கள். இந்த மாதிரி லெவல்ஸ் வந்துட்டு மார்னிங் ப்ரீ ஓப்பன் வீடியோஸ் இருக்குது, பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க பெய்டு மெம்பர்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8144220532 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர், அதே மாதிரி 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பகிரப்படும். நன்றி, வணக்கம்.